பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 31 ஜூலை 2025 வியாழக்கிழமைக்குரிய நியூஸ் பேப்பர் வந்து நம்ம பார்க்க போகிறப்பா. ஸோ ஹெட்லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மீட்கப்படும், அதாவது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை பற்றி சொல்லியிருக்காங்க மத்திய உள்துறை அமைச்சர். ஸோ அது சார்ந்த இன்ஃபர்மேஷன் தான் உள்ளே இருக்குது. இன்னொன்று இந்த ஆப்ரேஷன் மகாதேவ் பற்றி சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, அந்த பஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு மூல காரணமாக இருந்த அந்த தீவிரவாதி கொலை செய்யப்பட்டிருக்கான். சரிங்களா? அதனால அந்த இதை பற்றி சொல்லியிருக்காருப்பா. வேற உள்ள வந்து இன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் அரசியல் சார்ந்த இன்ஃபர்மேஷன் தான் நம்மளுக்கு இருக்குது. சரியா? சரி, ரைட், ஓகே. அடுத்து பாருங்க, இது ரொம்ப முக்கியப்பா. ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து இந்திய பொருட்களுக்கு 25% வரி விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்காருப்பா. ஸோ அது கேட்கலாம். சரிங்களா? ஏன்னா இப்போ பிரிட்டனோட நம்ம வர்த்தக ஒப்பந்தம் போட்டோம். 99% இந்திய பொருட்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முற்றிலுமாக வரி விலக்கு அறிவிச்சிருந்தாங்க பிரிட்டன் அரசு. ஆனால் அமெரிக்க அரசு வந்து இறக்குமதி பொருளுக்கு இந்தியாவோட இறக்குமதி பொருளுக்கு 25% வரி விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி இது கேட்கலாம். ஒருவேளை கன்ஃபார்மாக விதிச்சாங்க அப்படின்னா இது நம்மளுக்கு முக்கியமான நியூஸாக இருக்கும். அடுத்து பாருங்கள், இந்த நம்ம பார்த்தோம்ல, புவியோட மேற்பரப்பு மாற்றங்களை கண்காணிப்பதற்காக இஸ்ரோ நாசா வடிவமைத்த நிசார் செயற்கைக்கோள் வந்து வெற்றிகரமாக ஏவி இருக்காங்கப்பா. இது ரொம்ப முக்கியம். சரிங்களா? நிசார் செயற்கைக்கோள் எந்த இரு முகமைகளோட செயல்பாட்டோட நடைபெற்றுச்சு அப்படின்னா, அமெரிக்கா நாசா, இந்தியாவோட இஸ்ரோ. சரி, அதோட மெயின் நோக்கம் புவியோட மேற்பரப்பு மாற்றங்களை கண்காணிக்கிறதுப்பா. ஸோ இது போன ராக்கெட் பேர் என்னன்னா F-16 அப்படின்ற ராக்கெட்டு. ஏவப்பட்ட இடம் வந்து ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவன் விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து பார்த்தீங்கன்னா இந்த நிசார் செயற்கைக்கோள் வந்து F-16 ராக்கெட் மூலியமா ஏவப்பட்டிருக்கு. ஸோ அதோட மெயின் நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது அண்டார்டிகாவில் வந்துட்டு அந்த பனிப்பாறைகள் பனிப்படலங்களை கண்டறிகிறது. மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா நில அதிர்வு, எரிமலை வெடிப்பு, நிலச்சரிவுகள் போன்றவற்றால் ஏற்படும் மேற்பரப்பு சிதைவுகளை வகைப்படுத்துறது. சரியா? இது எல்லாத்துக்குமே வந்து உறுதுணையாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட இஸ்ரோவோட தலைவர் பேர் வி நாராயணன். சரிங்களா? அது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர். ப்ளஸ் அடுத்து வந்து ப்ளூ பேட் பிளாக் 2 அப்படின்ற செயற்கைக்கோள் வந்து ஏவ போகிறாங்க. அதுவும் அமெரிக்காவோட உதவியோட. சரியாப்பா? இந்த செயற்கைக்கோள் வந்து LVM ராக்கெட் மூலியமாக விண்ணில் செலுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ நிசார் நம்ம பார்த்துட்டோம். அடுத்த செயற்கைக்கோள் வந்துட்டு ப்ளூ பேட் பிளாக் 2 அப்படின்ற செயற்கைக்கோள் மறுபடியும் இஸ்ரோ நாசா சேர்ந்து ஏவ போகிறாங்கப்பா. சரியா? எல்லாருமே இது படிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க மேபி கேட்டால் இந்த இது கேட்கலாம். சரியா? இந்த ப்ளூ பேட் பிளாக் வந்து கட்டாயம் கேட்கலாம். சரியாப்பா? ரைட், ஓகே. வேற இன்னொரு நியூஸ் கொடுத்துருந்தாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது மருத்துவ கவுன்சிலிங்க்கு வந்து விண்ணப்பிக்கிறாங்கல்ல, அதில் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மார்க் அடிப்படை வந்து எந்த வகையில் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ அது உங்களுக்கு கூட யூஸ் ஆகும். இதை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு கூட நிறையா பேத்துக்கு என்ன அப்படின்னா, சர்வதேச லெவலில் ஒருத்தவங்க தங்கப்பதக்கம் வாங்கியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு மருத்துவ கவுன்சிலில் 500 மதிப்பெண்களும், வெள்ளிப்பதக்கம் சர்வதேச லெவலில் வாங்கியிருந்தா 450 மதிப்பெண்களும், அது போக வெண்கல பதக்கம் வாங்கியிருந்தா 400 மதிப்பெண்களும் வந்து கொடுக்குறாங்கப்பா. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மதிப்பெண்கள் போட்டியில் பங்கேற்றால் 250 மதிப்பெண்கள். சரியா? போட்டியில் பங்கேற்றாவே 250 மதிப்பெண்கள் கொடுக்குறாங்க. அதுவும் சேர்த்தாப்புல ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், ஓகேப்பா. அடுத்தது பார்ப்போம். வேற இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு அரசியல் சார்ந்ததாக இருக்குது. இந்த ஒரு முக்கியமான நியூஸாக பார்த்துக்கணும். என்ன அப்படின்னா, டெல்லியில் வந்து காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தோட 42வது கூட்டம் நடைபெற்றது. அதில் காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தோட தலைவர் பேர் என்ன அப்படின்னா SK ஹல்தார்ப்பா. சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தோட தலைவர் பேர் SK ஹல்தார். சரியா? ரைட், ஓகே. அடுத்து இந்தது என்னன்னா, PM கிஷான் திட்டத்தை பற்றி கொடுத்துருக்காங்கப்பா. PM கிஷான் திட்டம் எந்த ஆண்டு துவங்கப்பட்டுச்சுன்னா 2019ஆம் ஆண்டு துவங்கப்பட்டுச்சு. இதோட நோக்கம் என்னன்னா, சாகுபடி நிலங்களை கொண்டுள்ள சிறிய மற்றும் நடுத்தர விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச வருவாய் ஆதரவை வந்து உதவி கொடுக்கறது தான் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம். ஒரு வருஷத்துக்கு வந்து 6000 ரூபாய் வந்து கொடுக்குறாங்க. எத்தனை தவணைகளானா 3 தவணைகளா, அதாவது 2000 சொல்லிட்டு 3 தவணைகளா ஒரு வருஷத்துக்கு 6000 ரூபாய் வந்து கொடுப்பாங்க. சரியா? நம்ம ஊர் பக்கம் சொல்லுவாங்க, அதாவது காட்டு காசுன்னு சொல்லுவாங்க, மோடி காசுன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்கீம் தெரியாமல் சொல்லுவாங்க. இந்த மோடி காசுன்னு சொல்கிறது இந்த தான். சரியா? இந்த இன்ஃபர்மேஷனாக சொல்லுவாங்க. அது பேர் என்ன அப்படின்னா
பிஎம் கிசான் திட்டம்ப்பா. சரியா, இதில் நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது பிஎம் கிசான் திட்டம் துவக்கப்பட்ட ஆண்டு 2019. கொடுக்கப்படக்கூடிய ரூபாய் வந்து ஒரு வருஷத்துக்கு 6000 ரூபாய். எத்தனை தவணைகளாக அப்படின்னா 3 தவணைகளாக கொடுப்பாங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காகனா சாகுபடி நிலங்களை கொண்டுள்ள சிறிய மற்றும் நடுத்தர விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச வருவாய் ஆதரவை உறுதி செய்கிறதுக்காக கொடுக்குறதுப்பா. அதே மாதிரி இந்த இது கொடுத்துருந்தாங்க. இது நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவையானு தெரியல, இருந்தாலும் பார்த்து வச்சுக்க வேண்டியதான். என்னன்னா புத்தரோட நினைவு சின்னங்கள் வந்து 1898 ஆங்கிலேயர்கள் காலத்தில் கண்டறியப்பட்டு அது வந்து அதாவது அவங்க நாட்டில் இருந்துச்சு. அது திரும்ப மீட்கப்பட்டு இந்தியாவுக்கு வந்து கொண்டு வரப்பட்டிருக்குப்பா. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. 1898 ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இந்திய நேபாள் பார்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலம் பிப்ராஹ்வா அப்படின்ற கிராமத்தில் வந்து ஒரு புத்த ஸ்தூபி இருந்திருக்கு. அதை வந்து ஆராய்ச்சி பண்ணும்போது இந்த இதெல்லாம் கிடச்சிருக்கு. சரியாப்பா, இதெல்லாம் புத்தரோட ஆபரணங்களாம் இந்த கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இது எல்லாத்தையும் மீட்டு மறுபடியும் இந்தியா கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மளுக்கு ரேர் தான், இந்த அளவுக்கு கேட்க மாட்டாங்க. பட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா பெட்டர், நம்ம எதையும் விட்டு போகக்கூடாது. சரி, ரைட்டுப்பா. இதில் இந்த இது ரொம்ப முக்கியம். 5 ஆண்டுகளில் 667 புலிகள் இறப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது 50% மேற்பட்ட இறப்புகள் காப்பகத்துக்கு வெளியே நிகழ்ந்துள்ளனன்னு சொல்லி கொடுத்துருக்காங்கப்பா. ஆக்சுவலாக என்னென்னா இந்த புலிகள் காப்பகம்னு இருக்கும். அதாவது காப்பகம்னா பாதுகாக்கப்பட்ட இடங்கள். சரியா, அங்கே யாருமே அந்நியர்கள் உள்ளே போக முடியாது. அது போக வந்து வெளிக்காடுகள்லையும் இந்தியாவுக்குள்ளே நிறையா புலிகள் வசிக்குது. ஸோ இந்த இறப்புகளில் வந்து 50% மேலே அந்த வெளி காப்பகத்துக்கு வெளியே வந்து இறப்புகள் ஏற்பட்டிருக்கு. இதை வந்து கொடுத்தது யார் அப்படின்னா NTCAப்பா. ஃபுல் ஃபார்ம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நேஷ்னல் டைகர் கன்சர்வேட்டிவ் அத்தாரிட்டி. சரியா, NTCA அப்படின்னா நேஷ்னல் டைகர் கன்சர்வேட்டிவ் அத்தாரிட்டிப்பா. சரியா, இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது புலிகள் நாட்டில் கடைசியாக எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின்படி புலிகள் எந்த மாநிலத்தில் அதிகமாக இருக்குன்னா மத்திய பிரதேசம். சரியாப்பா, 785 புலிகள் இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. இந்தியாவில் அதிகமாக புலிகள் காணப்படக்கூடிய மாநிலம் எதுனா மத்திய பிரதேச மாநிலம் 785 புலிகள். 2வது கர்நாடகா 563 புலிகள். 3வது உத்தரகாண்ட் 560பா. தமிழ்நாடு வந்து 5வது இடத்துல இருக்குது. 5வது இடத்துல. தமிழ்நாட்டில் 306 புலிகள் வந்து இருக்கிறதா போட்டிருக்காங்க. நம்ம இந்தியாவில் உள்ள புலிகளோட எண்ணிக்கை 3682. சரியா, ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்தியாவில் தற்சமயமாக உள்ள புலிகளோட எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா 3682பா. இதில் காப்பத்துக்கு வெளியே அதிகமாக இருக்கிறது மகாராஷ்டிரா. சரியா, இது இந்த அளவு கேட்க மாட்டாங்க, கேட்டால் இதான் கேட்பாங்க. எந்த மாநிலத்தில் புலிகளோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குன்னா மத்திய பிரதேசம். இது சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. காப்பத்துக்கு வெளியே அதிகமாக இருக்கக்கூடியது மகாராஷ்டிரா. சரியா, மகாராஷ்டிரா. மத்திய பிரதேசத்தில் 90, கேரளாவில் 28 புலிகள் உயிரிழந்தது. இது வந்து அந்த காப்பத்துக்கு வெளியே உயிரிழந்த புலிகளோட எண்ணிக்கை. சரியாப்பா, இந்த இது நம்மளுக்கு தேவையில்லை, ஏன்னா நெகட்டிவ் கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் வாய்ப்பு இல்லை. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதிகமான புலிகள் இருக்கக்கூடிய மாநிலம் மத்திய பிரதேசம். அது தமிழ்நாடு 5வது இடத்துல இருக்குது. 2வது இடத்துல கர்நாடகம், 3வது இடத்துல உத்தரகாண்ட். அதே மாதிரி விரைவில் புதிய திட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கப்பா. 17 மாநிலங்களில் 80 வனப்பிரிவுகளை உள்ளடக்கிய திட்டம் வந்து புலிகளுக்காக கொண்டு வர போகிறாங்க. சரியா, இதுதான், வேறு இன்ஃபர்மேஷன் எதுவும் இல்லை. அதே மாதிரி இதில் வந்து சர்வதேச நியூஸில் ஒரு முக்கியமான நியூஸ் இருக்குது. என்ன அப்படின்னா உலகத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சமூக ஊடகங்களை குழந்தைகள் பயன்படுத்த தடை விதித்த நாடு எதுனா ஆஸ்திரேலியாப்பா. ரொம்ப ரொம்ப முக்கியமான நியூஸு. போன வருஷமே அறிவிச்சிட்டாங்க. சரிங்களா, 16 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைகள் சமூக ஊடகங்கள் பயன்படுத்த தடை விதித்த நாடு எதுனா ஆஸ்திரேலியா. இப்போ அந்த சமூக ஊடகங்கள் வரிசையில் யூடியூபையும் பயன்படுத்த தடை விதிச்சிருக்காங்க. சரியா, அது ரொம்ப முக்கியம், கட்டாயம் கேட்பாங்க. யூடியூப்பும் சேர்ந்துருக்குப்பா. சரியா, 16 வயதுக்கு கீழே இருக்க குழந்தைகள் ஆஸ்திரேலியாவில் யூடியூப்பும் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு இந்தியாவோட ஸ்மார்ட் ஃபோன் சந்தை வளர்ச்சி 8% சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது ஸ்மார்ட் ஃபோனுக்கான தமிழ் வார்த்தை வந்து அறிதிறன் பேசிப்பா. சரியா, திறன் பேசி அப்படின்னு சொல்லி நம்ம புக்கில் இருக்கும். ஸோ இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, அறிதிறன் பேசி அப்படின்னா அது வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸை தான் அறிதிறன் பேசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரியா, சரிப்பா. வேறு இந்த சென்னையில் அறிவுசார் சொத்துரிமைக்கான முதல் மாநாடு நடைபெற்றிருக்குப்பா. சரியா, இது முக்கியம். நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது மட்டும்தான். சரியா, அறிவுசார் சொத்துரிமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரியா, அதாவது இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு புதுசாக ஒரு பொருள் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அந்த பொருள்
பொருளுக்கு வந்து இவங்க தான் வந்து பேட்டன் ரைட்ஸ் கொடுப்பாங்க. இந்த அறிவுசார் சொத்துரிமை இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க தான் பேட்டன் ரைட்ஸ் கொடுப்பாங்க. இப்போ புதுசாக நம்ம லோகோ வந்து கிரியேட் பண்ணோம், இந்த லோகோ நம்மளுக்கானது தான் அப்படின்னு பதிவு பண்ணோம்னா அதுவும் இவங்க தான். இப்போ நம்மளோட இன்ஸ்டியூட்டை வந்து இப்போ பெர்ஃபெக்டாக வந்து பதிவு பண்ணோம் அப்படின்னு நினச்சா அதுவும் இவங்க தான். சரியா, இப்போ நம்ம லோகோ கொடுத்துட்டோம், நம்ம வந்து பதிவாயிடுச்சுன்னா வேறு யாரும் அதை பதிவு பண்ண முடியாது. எக்ஸாம்பிள் இருட்டுக்கடை அல்வா இப்போ திருநெல்வேலியில். சரியாப்பா, திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வாக்கு அறிவுசார் சொத்துரிமை வாங்கினாங்க. நீங்கள் திருநெல்வேலி மாவட்டக்காரங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நாங்கள் மதுரையிலேருந்து வரும்போது இறங்கணும் அப்படின்னா எங்கே பார்த்தாலும் இருட்டுக்கடன் இருக்கும். எது இருட்டுக்கடனே தெரியாது. சரிங்களா, அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸு சொல்லி தான் நம்மளுக்கு தெரியும் இருட்டுக்கடனா அது ஃபுல்லாக கிடையாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ எங்கேயுமே இருட்டுக்கடன் இருக்காது, அதுக்கு பதில் சாந்தி ஸ்வீட்ஸ்னு பேர் மாற்றி வச்சுருக்காங்க எல்லாம். பட் ஏன் அதை எடுத்தாங்க அப்படின்னா அவங்க அறிவுசார் சொத்துரிமையில் பதிஞ்சு முறைப்படி பேட்டன் ரைட்ஸ் வாங்கிட்டாங்க. அது போக அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புவிசார் குறியீடும் கொடுக்கப்பட்டுருச்சு. ஸோ கோர்ட்டில் வந்து அவங்க கிளைம் பண்ணி வாங்கிட்டாங்க. இது எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த அறிவுசார் சொத்துரிமைக்கான முதல் மாநாடு இந்தியாவில் எங்கே நடந்திருக்கு அப்படின்னா சென்னையில் நடந்திருக்குப்பா. ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு எந்த நியூஸும் இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் நியூஸ் ஃபுல்லாக பார்த்தாச்சுப்பா. ஸோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை வந்து கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். ப்ளஸ் டெஸ்ட்டு நடக்கிற விஷயத்தையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் நீங்கள் தகவல் தெரிவிச்சிங்கன்னா நல்லா இருக்கும்ப்பா. அவங்களும் வந்து டெஸ்ட் எழுதிக்குவாங்க. நம்ம ஓயாத அலைகள் குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் போட்டுட்ருக்கோம்ப்பா. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் தெரிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கப்பா. நன்றி.